கல்கந்த பகுதியில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் காட்மோர் தமிழ் மத்திய மகாவித்தியாலய மண்டபத்தில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த மக்களை மாற்றிடங்களில் குடியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச செயலகம் தோட்ட முகாமைத்துவத்திற்கு அறிவித்துள்ளது. அம்பகமு பிரதேச சபைக்கு உட்பட்ட காட்மோர் கல்கந்த பிரிவில் ஏற்பட்ட நிலவெடிப்பு காரணமாக 47 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் காட்மோர் தமிழ் மகா வித்தியாலய மைதானத்தில் தற்காலிக கூடாரம் அமைத்து தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களில் சேதமடைந்து சுமார் 20 கூடாரங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்கள் காட்மோர் தமிழ் மகா வித்தியாலயத்தின் பிரதான மண்டபத்துக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தற்காலிக முகாமாக அந்த டென்ட் எல்லாம் நேத்து அடமலை பெஞ்சு காத்தடிச்சு நிறைய கூடாரங்களா உடைஞ்சு போச்சு. நாங்க எங்க போய் தங்குறேன்னு எங்களுக்கு தெரியல, எங்க போய் தங்குறேன்னு தெரியல. அதனாலதான் நாங்க பாடசாலை மண்டபத்துல தங்கிட்டோம். அங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாமே ஒண்ணுமனா தான் இருக்கிறோம். அடுத்து காலையில ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வந்துட்டாங்க, வெளியே போக வேண்டிய நிலை. ஆனா எங்களால போக முடியல, பிள்ளைகளுடைய படிப்பும் பாதிக்கப்பட்டு நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு உடனடியாக இந்த வீடு கட்டுறதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக அதை செஞ்சு தருமாறு வேண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து உலருணவு வழங்க அம்பகமு பிரதேச செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் கூறினார். மேலும் எதிர்வரும் 16ஆம் தேதி வரையில் குறித்த பாடசாலை மண்டபத்தில் மக்கள் தங்க வைக்கப்படுவார்கள் என பிரதேச செயலாளர் பிரதீப் தனபாலன் தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் 2 நாட்களுக்கு பாடசாலை செயற்பாடுகளை காட்மோர் தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு அருகிலுள்ள 2 மண்டபங்களில் முன்னெடுக்க உள்ளதாக பாடசாலை அதிபர் அறிவித்துள்ளார். இதேவேளை காட்மோர் கல்கந்த பகுதியில் தொடர்ந்து மக்கள் வசிக்க முடியாது என்று தேசிய கட்டட ஆய்வு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மக்களை மாற்றிடங்களில் குடியேற்ற தோட்ட முகாமைத்துவம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அம்பகமு பிரதேச செயலாளர் குறிப்பிட்டுள்ளார்.